திருச்சியில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை பொதுச் செயலாளருமான சிந்தனை செல்வன் ஆற்றிய உரை. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற என் எதிரியை திரண்டிருக்கிற அருமை நண்பர்களே, பெரியோர்களே, ஒரு முறை நானும் சொல்லி பார்க்கிறேன். எனது அன்பு உடன் பிறப்புக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாலே காவிரி கரையில மாண்புமை முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அணிதிரட்டிய ஒரு கூட்டத்தில் முழங்கினார். இந்தியாவின் 2வது விடுதலை யுத்தம் தொடங்கி இருக்கிறது. சுதந்திரம் பெறுவதற்காக நாம் நடத்தியது முதல் விடுதலை யுத்தம். பெற்ற சுதந்திரத்தை சனாதன சக்திகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் நடத்தவிருப்பது விடுதலை. தமிழர்கள் முழுமையாக புரிந்து கொண்டதால் தான் 40க்கு 40 என்கிற நிலையில நம்மால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. முதல்வர் அவர்கள் சுட்டிக்காட்டிய அபாயம் இன்னும் அப்படியே இருக்கிறது. அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரான சக்திகள் இன்று தேசம் முழுவதிலும் வன்மத்தோடு ஊடுருவி இருக்கிறார்கள். வியத்தகு போர்வையை அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அரசமைப்பு சாசனம் இந்தியாவின் பன்மை தன்மையை பாதுகாக்கிறது. எழுதப்பட்ட ஆவணங்களில் உன்னையும் என்னையும் சமமானவன் என்று அடையாளப்படுத்தியது அரசமைப்பு சாசனம். ஆகவே சமத்துவத்தை, சமூக நீதியை, பன்மை தன்மையை பாதுகாக்கிற இந்த அரசமைப்பு சாசனத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இதுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அன்றைக்கு காவிரி கரையில தேசம் காப்போம் என விடுதலை சிறுத்தைகள் நடத்திய பேரணியிலே முழங்கிய முழக்கம். எனது அருமை நண்பர்களே, நிகழ்வோடு ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பழைய காலத்து கதைகளில் இந்த அரக்கனுடைய உயிர் அல்லது அரசனுடைய உயிர் அல்லது ஒரு மாபெரும் ஆளுமையினுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், 7 கடல் தாண்டி அதற்கு அப்புறத்திலே இருக்கிற ஒரு தீவிலே, அங்கே இருக்கிற ஒரு மாமரத்திலே, அங்கே இருக்கிற என்று அது நீளமாக போவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே பாணியிலே நானும் எனக்குள்ளாக ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்கிறேன். அரசமைப்பு சாசனத்தின் உயிர் எங்கே இருக்கிறது என்பதுதான் எனக்குள் நான் நீண்ட காலமாக எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒரு கேள்வி. அது 3 விழுமியங்களை பேசுகிறது. ஒன்று சுதந்திரம், இன்னொன்று சமத்துவம், இன்னொன்று சகோதரத்துவம். இவையெல்லாம் பாட புத்தகங்களில் ஒரு மதிப்பெண் பெறுகிற அம்சங்களாக மாறிவிட்டன. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது. ஆனால் ஆழ பயிலுகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இந்த 3லும் எது மிக முக்கியமானது? சகோதரத்துவம் என்று இருக்கிறதே, அந்த சகோதரத்துவம் இல்லாத விடுதலை, அந்த சகோதரத்துவம் இல்லாத சமத்துவம் எதற்கும் பயனற்றது. சமத்துவம் இல்லாத சுதந்திரம், சகோதரத்துவம் இல்லாத சுதந்திரமும் சமத்துவமும் பயனற்றதாக இருக்கிறது. ஆகவே சகோதரத்துவம் தான் நம் இலக்காக இருக்க வேண்டும். இந்த சகோதரத்துவத்தை சிதைக்கிற சனாதன சக்திகள் பிறப்பின் அடிப்படையிலே வேறுபாடுகளை, பாகுபாடுகளை உருவாக்கி நீண்ட நெடிய காலமாக பல்வேறு கதையாடல்களின் மூலமாக, பல்வேறு புராணங்களின் மூலமாக, அன்றைய நிகழ்த்து கலைகளின் மூலமாக இவற்றை ஆழ பதித்திருக்கிறார்கள். உறவு முறை இல்லாத, சகோதரத்துவம் இல்லாத ஒரு கும்பலாக நாம் மாறி இருக்கிறோம். ஆகவே சகோதரத்துவம் தான், அதை மீட்டெடுப்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கடமை என்பதுதான் அரசமைப்பு சாசனத்தின் மைய விழுமியமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை இந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், எனது அருமை நண்பர்களே, ஒட்டுமொத்த அரசமைப்பு சாசனத்தின் மைய விழுமியமாக இருக்கிற சகோதரத்துவத்தை உடன்பிறப்பே என்கிற ஒற்றை சொல்லால் அடையாளப்படுத்தியவர்தான்
மகத்தான தலைவர் முத்தமிழ் அறிஞர் சமத்துவ பெரியார் அவர்கள். முத்தமிழ் அறிஞர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவரை விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழன் தெரியுமா, சமத்துவ பெரியார் என்று விളിக்கிறார். உடன்பிறப்பே என்கிற இந்த ஒற்றை சொல்லில் ஒடுங்கி கிடந்த கடைசி மனிதராக தாழ்வு மனப்பான்மையில் நடுங்கி கிடந்த என்போன்றவர்கள் கலைஞர் அவர்களை தன் உறவாக கருதி கொள்ளுகிற ஒரு உணர்வு நிலைக்கு வந்தோம் என்று சொன்னால் உடன்பிறப்பே என்கிற அந்த சொல். அமைச்சருக்கும் உடன்பிறப்புத்தான், கடைசி மனிதராக இருக்கிற எனக்கும் உடன்பிறப்பு என்கிற சொல் தான். இந்த ஒற்றை சொல்லை குறித்து ஒரு கருத்தரங்கங்களை நடத்த வேண்டும் என்றாலும் அதற்கு ஆயிரம் பொருட்களும் ஆயிரம் செய்திகளும் இருக்கின்றன என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அரசமைப்பு சாசனத்தின் உயிர் சொல்லாக இருப்பது உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்பு என்கிற சொல்லை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அருமை நண்பர்களே, ஒரு தலைவனை எவ்வாறு மதிப்பீடு செய்வது? அந்த தலைவன் வாழ்கிற காலத்தில் வரலாறு எதிர்கொண்டிருக்கிற இடர்பாடுகளை, வரலாறு எதிர்கொண்டிருக்கிற கேள்விகளை அந்த தலைவன் எவ்வாறு எதிர்கொண்டான் என்கிற அடிப்படையில் இருந்துதான் ஒரு தலைவனை அவரது காலகட்ட சூழலோடு பொருத்தித்தான் நாம் மதிப்பீடு செய்ய முடியும். இன்று நாம் எதிர்கொள்கிற சவால்கள் வேறு. ஆனால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே, ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த சமூகம் எதிர்கொண்ட சவால்கள் வேறு மாதிரியாக இருந்தன. கணவனுடைய பெயரை வாய்விட்டு சொல்வதே தவறானது என்கிற அளவிற்கு ஒரு ஆணாதிக்கும் மிக கடுமையாக கோலோச்சி கிடந்த காலம். தாலி கட்டுகிறவரை என் கணவனின் முகத்தை நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிற அளவில் பெண்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருந்த காலம். ஆக ஒரு தலைவன் அவன் வாழுகிற காலத்தில் இந்த சமூகம் எத்தகைய சவால்களை எதிர்கொண்டது, அந்த சவால்களை ஒரு தலைவராக இவர் எவ்வாறு எதிர்கொண்டார் என்கிற அடிப்படையில் தான் ஒரு தலைவரை மதிப்பீடு செய்ய முடியும். அருமை நண்பர்களே, கவிஞர் புறப்படுகிறார். ரஷ்யாவிலே ஒரு கவிஞர் இருந்தார், அன்னா அஹ்மதோவா என்பது அந்த கவிஞரின் பெயர். ரொம்ப நன்றி. அஹ்மதோவாவுடைய கவிதைகளில் ஒரு சிறு செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கொண்டிருந்த கிறித்துவ இலக்கியங்கள் கீழ்ப்படிதலை மிக முக்கியமான விழுமியமாக வலியுறுத்தி வந்தன. கீழ்ப்படிதலுக்கு எதிரானது என்கிற எந்த நடவடிக்கையும் கிறித்துவம் ஏற்றுக்கொள்ளாது. கீழ்ப்படிதலுக்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே லோத் என்கிற ஒரு பாத்திரம் வரும். அண்ணன் இரிக்கோ அவர்கள் தயாராகிறார். ஒருவேளை நான் ஏதும் தவறு செய்துவிட முடியாது. லோத் என்கிற ஒரு பாத்திரம் வரும். அந்த நகரம் மிக மோசமானவர்களால், மிக தவறான பாவம் நிறைந்தவர்களால் அது சூழப்பட்டிருக்கிறது. அந்த நகரத்தை எரித்து விடுவது என்று கடவுள் முடிவு செய்கிறார். அந்த நகரத்தில் ஒரே ஒரு நல்லவர் இருக்கிறான், அவன் லோத். வான தூதர் வழியாக அவனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, லோத், நாளை இந்த நகரம் எரிக்கப்படவிருக்கிறது, புறப்பட்டு வெளியே போய்விடு. லோத் புறப்பட்டு விட்டான். தன்னுடைய மனைவியை அழைத்தான், பிள்ளைகளை அழைத்தான், தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள லோத் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடிக்கொண்டிருக்கிற போது லோத்தின் மனைவி திரும்பி பார்க்கிறாள். புறப்படுகிற போதே லோத் சொன்னான், கடவுள் சொல்லி இருக்கிறார், கடவுளின் பாதையிலே நாம் ஓட வேண்டும், அதற்கு எதிர் திசையிலே ஒருபோதும் நாம் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லி இருந்தான். ஆனால் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். கடவுளின் சாபத்தால் அவள் கல்லாய் மாறி போனாள் என்பது பழைய ஏற்பாடு. இதை பயின்று வருகிற ஐரோப்பிய சமூகம் இவற்றின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு உளவியல். இந்த உளவியலின் மீது அன்னா அஹ்மதோவா என்கிற அந்த பெண் கவிஞர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். லோத்தின் மனைவி என்றுதான் சொல்லாடல் வருகிறது. லோத்தின் மனைவிக்கு பெயர் கிடையாது பைபிளிலே. லோத்துக்கு பெயர் இருக்கிறது, ஆனால் மனைவிக்கு பெயர் இல்லை, மிஸ்ஸஸ் லோத், அவ்வளவுதான்.
தான் திருமணம் செய்து கொண்டு வந்தபோது எந்த உறவுகளெல்லாம் தன்னை ஆரத்தி எடுத்து அழைத்தார்களோ, தான் நோய்வாய்ப்பட்டு கிடந்த போது எந்த உறவுகளெல்லாம் தனக்கு அரவணைப்பை தந்தார்களோ, தான் பிள்ளையை ஈன்ற போது அந்த பிள்ளைகளை யாரெல்லாம் கொஞ்சினார்களோ அவர்களெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறார்கள், நான் மட்டும் சுயநலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேனே என்று திரும்பி பார்த்தாள் லோத்தின் மனைவி. கருணையால் அவள் கல்லாய் சமைந்து போனாள் என்று எழுதுகிறார் அண்ணா அகமதோவா. உலக களத்திலே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு புதிய பார்வையாக இந்த பெண் கவிஞரின் பார்வை அணுகுமுறை இருந்தது. எனது அருமை நண்பர்களே, எனக்கு முன்னாலே பேசிய கவி பேரரசு பல நூல்களை சொன்னார். நானும் ஒரு நூலை சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் அவர்கள் ஒரே ரத்தம் என்கிற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். அந்த நாவலின் முதல் பக்கத்தை ஒரு முறை நான் புரட்டி கொண்டிருந்தேன். நீண்ட நாளுக்கு பிறகு அண்ணன் என் மனம் நிறைந்த ஆளுமை சட்டப்பேரவையில் அவர் பேசுவார் என்று சொன்னால் மெய்மறந்து நாங்கள் கேட்போம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கையிலே ஒரு சிறு குறிப்பு கூட இல்லாமல் அன்பை, கருணையை, பாசத்தை, அக்கறையை, ஆளுமை அள்ளி பொழிகிற ஒரு அமுத உரையாக அந்த உரை அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஆளுமை அழைத்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் நூலகத்திலே இருந்த நூல்களை தேடிக்கொண்டிருந்த போது கலைஞரின் நூல் ஒரே ரத்தம் என்கிற அந்த நூலை நான் பார்க்க நேர்ந்தது. இந்த நூலின் முதல் பக்கத்திலே கலைஞர் பதிவு செய்கிறார். சென்னையிலே இருந்து அந்த இளைஞன் வந்து கொண்டிருக்கிறான், ஊருக்கு போய் கொண்டிருக்கிறான், சிதம்பரத்தை கடக்கிறான். சிதம்பரத்தை பார்க்கிற போது அந்த இளைஞருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அங்கே நடராசர் கோவில் இருக்கிறது, நந்தனாருடைய கதையும் அங்கே சொல்லப்படுகிறது. நந்தனார் ஈசனை தரிசிப்பதற்காக போனதாகவும், தீண்டாமையின் விளைவாக நந்தன் உள்ளே நுழைய முடியாத நிலையில் கிடந்ததாகவும், நந்தி குறுக்கே மரித்து நின்ற போது ஈசன் அந்த நந்தியை பார்த்து சற்றே விலகியிரும் பிள்ளாய் என்று ஆணையிட்டதாகவும், நந்தன் ஈசனை தரிசித்ததாகவும் சொல்லப்படுகிற அந்த கதை கலைஞர் எழுதுகிறார். நந்தா, உள்ளே வா என்றுதானே ஈசன் அழைத்திருக்க வேண்டும். நந்தா, உள்ளே வா என்றுதானே ஈசன் அழைத்திருக்க வேண்டும். நந்தி விலகி இருக்க சொல்லி நடுத்தருவிலேயே நந்தன் கும்பிட்டு விட்டு போகட்டும் என்று கருதி இருக்கிறாரே என்று அந்த கதாநாயகன் கருதுவதை போல ஒரு சொல்லாடலை பார்த்தபோது ஆயிரம் ஆயிரம் அண்ணா அகமதோவாவின் கவிதைகளுக்கு இணையாக ஒரு மகத்தான ஆளுமையாக நீண்ட நெடிய காலமாக நிலை பெற்று கிடக்கிற ஒரு கருத்தியலை வேறு கோணத்திலே இருந்து, அடித்தட்டு மக்களின் கோணத்திலே இருந்து கேள்விக்குள்ளாக்குகிற ஒரு மாபெரும் ஆளுமையை நான் பார்க்கிறேன். அருமை நண்பர்களே, எனக்கு பின்னாலே நண்பர்கள், பேராளுமைகள் உரையாற்றவிருக்கிறார்கள். ஒன்றை நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த நாடு விடுதலை அடைந்த போது எத்தகைய இடர்பாடுகளை அது சந்தித்தது? இந்த கேள்விக்கு விடை காணுகிற போது கொஞ்சம் இந்த இலக்கிய சொற்பொழிவுக்கு அப்பாற்பட்ட வரலாற்று சொற்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாம் உலக போருக்கு முன்னாலே உலகம் முழுவதிலும் மன்னராட்சித்தான் இருந்தது. மன்னர் ஒரு நாட்டை ஆளுகிற போது நாட்டிலே இருக்கிற மக்களுக்கு ராஜ விசுவாசம் என்கிற உணர்வுதான் தேவையை தவிர தேசிய உணர்வு தேவையில்லை. இது ஒரு ஆழமான செய்தி. மேலோட்டமாக இளைஞர்கள் அறிந்து கொண்டால் போதும். இளைஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தேசியம் என்கிற உணர்வும் மக்களாட்சி என்கிற நடைமுறையும் தவிர்க்க முடியாதவை, ஒன்றோடொன்று இணைந்தவை. தேசியம் என்பது கருத்தியல். அந்த தேசிய உணர்வை பெற்ற மக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும் என்று எடுக்கிற முடிவு நடைமுறை மக்களாட்சி. ஆக தேசியம் என்பது கருத்தியல், மக்களாட்சி என்பது நடைமுறை. ஆகவே மக்களாட்சி என்பதை புரிந்து கொள்ளுகிற போது தேசியம் என்கிற கருத்தியலை நாம் புரிந்து கொண்டே ஆக வேண்டும்.
ஆக இந்திய நாடு ஒரு தேசிய உணர்வை பெறுகிறது. நாம் இந்தியர்கள் என்கிற ஒரு தேசிய உணர்வை பெறுகிறது. அந்த தேசிய உணர்வின் அடிப்படையில் அண்ணல் காந்தியடிகள் போன்ற தலைவர்கள் வழிநடத்துகிறார்கள். இந்த நாடு விடுதலை அடைகிறது. இந்த தேசியத்தை அறிஞர்கள் அரசியல் தேசியம், பொலிட்டிக்கல் நேஷனலிசம் என்று வரையறை செய்கிறார்கள். எனது அருமை நண்பர்களே, பொலிட்டிக்கல் நேஷனலிசம் என்று சொல்லப்படுகிற இந்த தேசியத்தை இந்த மண்ணின் சனாதன சக்திகள் ஸ்வீகரிக்க முயற்சி செய்தார்கள். அவர்கள் இதை ஒரு பண்பாட்டு தேசியமாக, இந்துத்துவ தேசியமாக, புராணங்களை மையப்படுத்திய தேசியமாக, மீண்டும் எனக்கு முன்னாலே கவிப்பேரரசு சுட்டிக்காட்டினாரே அந்த வருணாசிரம தர்ம முறை, அந்த வருணாசிரம தர்ம முறையின் அடிப்படையிலான அந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்கிற ஒரு சனாதன தேசியமாக மாற்ற முயற்சி செய்தார்கள். அதுதான் இந்துத்துவா என்கிற தத்துவம். இந்த இந்துத்துவா என்கிற தத்துவம் தான் இந்தியாவின் தேசியம் என்று பரப்பினார். இதை எதிர்கொள்ள முடியவில்லை. இது மேலோட்டமானது அல்ல, காலம் காலத்திற்கும் இந்த மண்ணை மாற்றக்கூடியது. இதைத்தான் தொடர்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில் நம்மிடம் இருக்கிற இந்த அரசியல் தேசியத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் முன்னால் இருக்கிறது. இத்தகைய மகத்தான வரலாற்று சவாலை எதிர்கொண்டவர்தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும். அண்ணா சிறிது காலம் நம்மோடு இருந்தார். இயற்கை அவரை தனக்குள் கரைத்துக் கொண்டது. நிரம்பி வழிந்த வெற்றிடத்தை தனது அறிவால் ஈட்டு நிரப்பியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர்தான் திராவிட தேசியத்திற்கான அடித்தளத்தை, ஏதோ ஒரு திராவிடம் பேசினார், ஏதோ வள்ளுவரை பாராட்டினார், வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தார் என்பதல்ல செய்தி. தமிழ்நாட்டின் எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலும் போய் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை அழைத்து, தம்பி ஏதாவது 2 திருக்குறள் சொல்லு என்று சொன்னால் உடனடியாக 2 திருக்குறளை ஒரு மாணவன் சொல்ல முடியும் என்கிற நிலை தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால், அந்த புனித நூல் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய புனித நூல்கள் நாவிலே உணர வேண்டிய இடத்தில் அவற்றை தூக்கி எறிந்து விட்டு திருக்குறளை கொண்டு போய் வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். திருக்குறளாய், சிலப்பதிகார நாயகி கண்ணகியாய், மணிமேகலையாய் ஒரு திராவிட தேசியத்திற்கான களத்தை, கதையாடலை வலிமையாக கட்டமைத்து, திராவிட தேசியம் என்பது இந்தியா முழுமைக்கும் விரவி கிடந்த தமிழ் மக்களின் அடையாளம் என்கிற உணர்வோடு இந்த இந்துத்துவ தேசியத்திற்கு எதிரான தத்துவ களத்தை வலிமையாக நிறுவியவர் கலைஞர் அவர்கள். ஆகவே கலைஞரின் கொள்கையும் கலைஞரின் பணிகளும் நூற்றாண்டல்ல 200வது ஆண்டு விழாவிலும் கலைஞர் நிச்சயம் நினைக்கப்படுவார். அதற்கான தேவை இருக்கிறது. இந்த மண்ணிலே சனாதனத்துக்கு எதிரான யுத்தம் தொடர்கிற வரை கலைஞர் உயிரோடு இருப்பார். கலைஞர் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பார். அத்தகைய கலைஞருக்கு 100ஆண்டு விழா என்கிற அடிப்படையில் அரசியல் களத்தில் கலைஞர் என்கிற முழக்கத்தோடு ஒரு மகத்தான கருத்தரங்கத்தை நடத்தி அதிலே எங்களையும் பேச வைத்திருக்கிற நெஞ்சம் நிறைந்த பேராளுமை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திராவிட தேசியம் என்கிற மகத்தான சனாதன வருணாசிரம வைதீக மரபுக்கு எதிரான தமிழர்களின் பூர்வ மெய்யியல் கட்டமைக்கப்பட்ட இந்த தேசியத்திற்கு எதிராக பல தாக்குதல்கள் வெவ்வேறு முறைகளில் இருந்து வருகின்றன. அத்தனை தாக்குதலையும் எதிர்கொள்ளுகிற ஆற்றல் திராவிட இயக்கத்திற்கு உண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்று நான் நம்புகிறேன். என் அருமை உறவுகளே, திரைப்படங்களில் பல சமயங்களில் சமத்துவம் பேசப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். மகத்தான ஆளுமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பல திரைப்படங்களை நான் பார்த்திருக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் கமலஹாசன் நடித்த பல திரைப்படங்களை பார்த்திருக்கிறேன். அவைகளிலெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு அடையாளமாக இருப்பதை போன்ற குறியீடுகள் இருக்கும். ஆனால் வெளிப்படையாக ஒரு கதாநாயகன் ஒடுக்கப்பட்ட ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவன் தான்
என்கிற உறுதிப்படுத்தப்பட்ட அடையாளத்தோடு எந்த திரைப்படத்திலும் இருக்காது. மாறாக குப்பத்தை சார்ந்தவர் அல்லது எங்கே பிறந்தார் என்று தெரியாத ஒரு அனாதை என்கிற அடிப்படையில் தான் இந்த உரையாடல் கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய ஒரே ரத்தம் என்கிற அந்த திரைப்படத்தில் தான் கதாநாயகன் சொல்லுவான், வெளிப்படையாக சொல்வான், கம்பீரமாக சொல்வான், நான் ஆதிதிராவிட சமூகத்திலே பிறந்தவன் தான் என்கிற முழக்கத்தோடு ஒரு திரைப்படத்திலே ஒரு கதாநாயகன் பேசியிருக்கான் என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒரே ரத்தம் திரைப்படத்தில் தான் அந்த கதாநாயகன் பாத்திரத்திலே நடித்தவர்தான் மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர், உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தளபதியார். நண்பர்களே, அதனால் நான் அவரை வாழ்த்துகிறேன். எனக்கு இறுதியாக சொல்ல ஒரே ஒரு செய்தி, நான் நீண்ட காலமாக அதிர்ந்து கிடக்கிறேன். எந்த மேடையிலே யாரிடத்திலே பகிர்ந்து கொள்வது என்கிற கேள்வியோடு இருந்தேன். இந்த மேடையிலே அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எளிய மக்கள், சாமானிய மக்கள் பயன்படுத்துகிற, அவர்களோடு ஒட்டி வரவாடுகிற பன்றி என்கிற ஒரு கால்நடை இந்த மண்ணில் ஒரு காலத்தில் பொருளாதாரத்தின் அடையாளமாக இருந்தது பன்றி. அது பிற்காலத்திலே இந்த பூர்வகுடிகள் ஒடுக்கப்பட்டதனுடைய விளைவாக இழிவான கால்நடையாக மாற்றப்பட்டது என்பது வேறு விவகாரம். ஆனால் இன்று பன்றி என்பது மிக மிக கடைசி மனிதர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு கால்நடை. அந்த கடைசி மனிதர்களின் வாழ்வியல் அடையாளமாக இருக்கிற பன்றி குட்டியை திரைப்படத்திலே இருக்கிற ஒரு கதாநாயகன் தன் கைகளிலே தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிற ஒரு காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதே, எதற்காக? பொருளாதாரத்திற்காக. ஒரு நடிகன் நடிக்க வேண்டும் என்று சொன்னால் பணத்திற்காக நடிக்க வேண்டும், நிச்சயமாக இல்லை. புகழுக்காகவா? ஒரு பன்றிக்குட்டியை கைகளை தூக்கி வைத்துக் கொண்டு நடிப்பது என்பது புகழை தருமா என்றால் அதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் கைவிடப்பட்ட கடைசி மக்களின் பக்கத்திலே நான் நிற்கிறேன் என்பதை உணர்த்தக்கூடிய தைரியம் ஒரு இலக்கியவாதிக்கு, ஒரு படைப்பாளிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் கலைஞரின் பேரன் என்பதால், கலைஞரின் ரத்தம் என்பதால் அந்த தைரியம் வந்திருக்கிறது. ஆகவே துணை முதல்வர் அல்ல, துணை பிரதமர் பொறுப்பு கூட இந்த உணர்வுக்கு முன்னாலே சாமானியம்தான் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.